வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்ல பார்ட் 1ல பார்த்துருப்போம். இது பார்ட் 2. பார்ட் 2 அப்படின்னாலே குரு நின்ற பலன்கள் தான் குரு பயிற்சி. பட் குரு பார்வை பலன்கள் அப்படின்றது நமக்கு ஒரு வித்தியாசங்கள் கூட. காரணம் குரு நின்ற இடத்துல இருந்து நம்ம ராசியோட ஸ்தானங்களை அவர் பார்ப்பாரு. அப்ப கடகராசிக்கு 4ஆம் இடம், கடகராசிக்கு 6ஆம் இடம், கடகராசிக்கு 8ஆம் இடம். இந்த ஸ்தான பலன்கள்லாம் குரு பார்க்கும்போது இதுல பலன்கள் நமக்கு வித்தியாசப்படும். அதனாலதான் குரு பயிற்சியை பற்றியும் குரு பார்வை பலன்கள் பேசும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எதை பத்தி சொல்றாங்க அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான டெப்தா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா குருவோட பலன்கள் மொத்தம் 4 விதமா செயல்படும். நின்ற பலன்கள், குரு பார்வை பலன்கள். அப்ப குரு பார்வை அப்படின்னு வரும்போது இப்ப கடகராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தை குரு 5ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப 5ஆம் பார்வையா குரு பார்க்கறாரு அப்படின்னாலே சுகஸ்தானம்னாலே உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். இல்லாட்டினா கூட உங்களோட அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அவங்களெல்லாம் நீங்க டேக் கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துல இதுக்கப்புறம் முன்னேற்றம் இருக்கும். அது பல வயதுல நீங்க இருக்கலாம். இந்த உடல் ஆரோக்கியத்துல பை மிஸ்டேக்ஸ் உள்ளவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல முன்னேற்றம் இருக்கு. ரெண்டாவது உங்களோட அம்மா வழியிலையும் ஒரு சில ஒத்துழைப்புகள், அம்மா சார்ந்த ரிலேஷன்ஸ் இதுல உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அது எப்போ அப்படின்னா மொத்தம் 1 வருஷம் குரு பயிற்சி ஆன உடனே எது நடக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்துக்குள்ள வர வேண்டாம். குரு மொத்தம் 1 வருஷம், இன்னைக்குல இருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாசம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மற்றபடி சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். இப்போ உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு நீங்கிறதுக்குரிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். அப்படின்றது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி குரு அடுத்து 7ஆம் பார்வையா சத்ருஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப சத்ருஸ்தானத்தை அவர் பார்க்கிறாரு அப்படின்னாலே சத்ரு. அப்போ நமக்கு கடன் நோய் இந்த ஸ்தானம் தான் கான்செப்ட். அப்ப ஆல்ரெடி எனக்கு கடன் டெப்த் அதிகமா இருக்குது. நான் ஃபினான்ஷியலா அன்ஸ்டபிளா இருக்கேன் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும்ல. உங்களுக்கு இன்னையில இருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாசம் வரைக்கும் உங்களோட கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைக்கிறதுக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அதையும் நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரலாம். நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சிருந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இப்போதைக்கு அது ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களோட வருஷம் அப்படின்றது நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி குரு உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ கடகராசியோட 8ஆம் இடம் அஷ்டம ஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் பார்வையை பார்க்குற எங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் அந்த அஷ்டம ஸ்தானம்னாலே நமக்கு கண்டம். நமக்கு தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துவார். அதான் அந்த பாரம் உங்களுக்கு குறையும். அந்த ஒரு விஷயம். தேவையில்லாத கண்டங்கள், தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட அதை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுவார். அது ஒரு பாசிட்டிவா இருக்குது. அதுபோல் மற்றவங்களுக்கு எப்படின்னா உங்ககிட்ட நாலேஜ் இருக்கும். அவங்களுக்காண்டி நீங்க வேலை செஞ்சு கொடுக்குறது, அவங்க பணத்தை வச்சு நீங்க ஏதாவது ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சா கூட அதெல்லாம் மோஸ்ட்லி தவிர்த்துக்கோங்க. அந்த வாய்ப்புகள்லாம் வரும். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேர்ந்து தெருவில் விட்டுவிட்டுரும். அதனால அதீதமாக யாருக்கும் ஹெல்பிங் ஹேண்டாக இருக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் வழங்காமல் இருப்பது நல்லது. ஜாமீன்னா உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும். அவருக்கு பிறகு நான் எடுத்துக்கிறேன், அவருக்கு பிறகு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற கூற்றுக்குள்ளே நீங்கள் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுபோல் மற்றவர்களை நம்பி வியாபாரங்கள் எதுவும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. அகலக்கால் வச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். உங்கள் நாலேஜ் அவங்க யூஸ் பண்ணிக்கிற பார்ப்பாங்க. நாலேஜ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு பிரச்சனைகள் வரும். அதையும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அனுசரித்து செல்வது நல்லது. காரணம் அஷ்டமஸ்தானத்துல உங்களுக்கு குரு பார்க்குற ஒரு காரணத்தினால இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கலாம். மறுபடியும் நீங்கள் ஒரு அனுசரித்து சென்றது நல்லது. மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை பலன்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு ஓகே ரகம் தான். அதனால உங்களுக்கு அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி சேர்த்து வச்சு கடகராசிக்கு எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்ட் 3ல நம்ம பார்ப்போம். மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை பலன்கள் ஓகே ரகம் தான் அப்படின்றது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?